வணக்கம். நான் சுந்தர் விஜய். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா நேற்றுடைய ஹைக்கும் நேற்றுடைய லோவுக்கும் பிட்வீனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நேற்றோட ஹையும் பிரேக் பண்ணலை, நேற்றோட லோவும் பிரேக் பண்ணலைனாலே மார்க்கெட் கம்ப்ளீட்டாக சைட்வேஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ மார்க்கெட் கரெக்டாக அதே மாதிரி பாருங்கள், இதுதான் நேற்றோட லோ, நேற்றோட ஹை கரெக்டாக அந்த இடத்துக்கு நடுவில் தான் இருக்குது. நேற்று ஹைக்கும் லோக்கும் மிட்டில் ஒரு கூட போட்டிங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாகவே அந்த கேட்டகரிக்குள்ளே தான் இருந்துச்சு. இப்போது இப்படி இருக்கிறப்ப நேற்றோட ஹைக்கும் மேலே போனால் கால் ட்ரெண்ட் ஆகும், நேற்றோட லோவுக்கு கீழே போனால் புட்டு ட்ரெண்ட் ஆகும். ஓகே, பட் அதுக்கு மிட்டில் ஒரு கூட போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மிட்டுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் கால் சைடுக்கான ப்ராபபிலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். மிட்டுக்கு கீழே வரும்போது புட் சைடுக்கானது தான் போகும். பட் இன்றைக்கி காலைல ஓப்பனுக்கு மேலேயே அவங்க சஸ்டெயின் ஆகிட்டதுனால கால் சைடில் இருக்கிறவங்க கொஞ்சம் சேஃபாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆப்ஷன் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா முதல் 15 நிமிஷத்தோடைய ஹை அண்ட் லோவோட ஸ்ட்ரைக் எடுத்திருக்கேன். இது புட் ஆப்ஷன், இது கால் ஆப்ஷனு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாரபட்சமே இல்லாமல் கரைஞ்சி போயிடுச்சு. பாருங்க, இருபத்தி நாலு 100 கால் ஆப்ஷன் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை. ஓப்பன் ஈக்குவல் டு ஹை போயிடுச்சுனாலே செல்லர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த பக்கம் பாருங்கள், இது ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை தான், அந்தளவுக்கு தான் இருக்குது. ஆனால் முதல் 15 நிமிஷம் அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறதே ரொம்ப கஷ்டம். ஓப்பனுக்கு மேலேயே இல்லை. ஸோ ரெட் கேண்டல்னால் ஓப்பன் மேலே தான் இருக்கும். ஓப்பனுக்கு மேலே புட்டால் இருக்க முடியல. சரி, புட்டால் இருக்க முடியலன்னா கால் இருந்திருக்கணும், காலாலையும் இருக்க முடியல. ஸோ ரெண்டு பேருமே முதல் 5 அவங்களோட ஓப்பனுக்கு மேலே இல்லாத காரணத்தினால ரெண்டு பேருமே நல்லா கரைச்சிட்டாங்க. இப்போ பாரு, 145 ரூபாவில் ஓப்பன் ஆனது 23 ரூபா, செல்லருக்கு 120 ரூபா கிட்டத்தட்ட லாபம். இந்த பக்கம் 150 ரூபாவில் ஓப்பன் ஆனது 106, 40 ரூபா லாபம், 45 ரூபா லாபம் இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன எடுத்திருந்தால் நல்ல ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டோம்னா எதுவுமே எடுக்காமல் இருந்தால் நல்ல ப்ராஃபிட். ஏன்னா எடுத்து அந்த 5 பாயிண்ட் 10 பாயிண்ட்டுக்காக உள்ளே போய் அதில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறவங்க தான் இங்கே நிறைய பேர். ஸோ எப்போது ட்ரேடர்ஸுங்கிறவங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்றதை விட ட்ரேடை எடுக்காமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட். ஏன்னா நம்ம கேபிட்டல் நம்மக்கிட்ட சேஃபாக இருக்கும் ட்ரேட் எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா. அதர்வைஸ் நமக்கு கேபிட்டல் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேபிட்டல் இருந்துச்சுன்னா நம்ம எப்பவும் செய்யலாம், எப்பவும் நம்ம எது வேணால் பண்ணலாம். இது ஒன்று. இப்போ ரெண்டாவது, இது நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு. ஸோ 24,010க்கு மேலே போனவன் 24,200 போயிருக்கணும், போகவே இல்லை. மார்க்கெட் மொத்தமே அதுக்குள்ளே அரைச்சி வச்சு ஓகே சைட்வேஸ். பட் இப்போ நான் எதிர்பார்க்குறது என்னென்னா நேற்றோட ஹைக்கும் நேற்றோட லோவுக்கும் பிட்வீனில் கம்ப்ரஸ் ஆகிருக்கு ப்ரைஸு. இப்படி கம்ப்ரஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா பொதுவாக ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷன் மாதிரியான ஒரு செயல் இருக்கும். ஒரு ஸ்ப்ரிங்கை அழுத்தி பிடிச்சோம்னா திருப்பி அதை விட்டோம்னா வேகமாக எப்படி அப்படி ரியாக்ட் ஆகுமோ அந்த மாதிரி இந்த ப்ரைஸும் ரியாக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி எடுக்கிறப்ப நாளைக்கு இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது, நம்ம எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி அண்ட் வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ அதையும் நம்ம மைண்டில் எடுத்துகிட்டு வரணும். இப்போ அது மாதிரி தான் சின்ன கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. என்னென்னா 1 hour டைம் ஃப்ரேம்லேயும் ஹையர் டைம் ஃப்ரேம்லேயும் பார்த்தீங்கன்னா கால் பவராக இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. பட் எனக்கு ப்ரீமியம்ஸை பேஸ் பண்ணி சொல்கிற போது புட் ஆப்ஷன் இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் என்கிட்ட இருக்குது. இப்போ நாளைக்கு கேப் அப் ஆகலாம், இல்லை கேப் டவுன் ஆகலாம். ஸோ என்னுடைய செட்டப் படி பார்க்குறப்ப நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். புட் சைடு தான் எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். புட் சைடு நாளைக்கு கேப் டவுன் ஆகி கேப் டவுன் ப்ளஸ் ரேலி இது நடக்கும் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் இப்போது சேம் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 210க்கு மேலேயே அவன் இருந்திருக்கக்கூடாது. இந்த 24 110க்கு மேலேயே இருந்திருக்கக்கூடாது. ஆனால் ஃபுல்லாக பாருங்கள்
இதுக்கு மேலே ஒரு ப்ராப்பர் க்ளோசிங் இல்லை. இங்கே பாரு, இங்கேருந்து போய் ஒரு ஷேடோ, இங்கேருந்து இங்கே ஒரு விக்கு, இங்கேருந்து இங்கே ஒரு விக்கு, இங்கே ஒரு விக்குன்னு சொல்லி தொடர்ந்து மார்க்கெட் விக்குக்குள்ளேயே தான் இருந்திருக்க தவிர ஒரு ப்ராப்பரான க்ளோசிங்னு ஒரு விஷயம் இங்கே இல்லவே இல்லை. ஸோ இங்கே இல்லவே இல்லைங்கிறதுனால ஸ்டில் அது புட்டு தான் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய வியூ இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, ப்ராப்பர் க்ளோசிங் இல்லாட்டி கூட கிட்டத்தட்ட ஒரு 15-20 கேண்டலே இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிருக்கு. அதனால் இந்த சஸ்டெயினிட்டியாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு கால் கேப் அப் ஆகிடும், ஐ மீன் மார்க்கெட் கேப் அப் ஆகிடும். இல்லை சஸ்டெயினில் ஆகலை, ஏன்னா இத்தனை கேண்டில் இருந்தால் கூட ப்ராப்பர் க்ளோசிங்கே இல்லையே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா மார்க்கெட் நாளைக்கு கேப் டவுன் ஆகும். ஸோ என்னோடய எதிர்பார்ப்பு என்னென்னா, ஸோ இது எனக்கு ஸ்ட்ராங்காக இருந்துருந்துச்சுன்னா நான் பிடிஎஸ்டி எடுத்திருப்பேன் இன்றைக்கி. பட் ஸ்ட்ராங்காக இல்லாததால் பிடிஎஸ்டி என்னால் எடுக்க முடியல. பட் நாளைக்கு கேப் அப்போ கேப் டவுனோ எது ஆகுதோ அந்த சைடு தான் மார்க்கெட் ரேலி இருக்கும். அது ரேலியாகவே இருக்கும். குறைஞ்சபட்சமாக ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்குமாவது இருக்குங்கிறது நான் எதிர்பார்க்குறேன். கேப் அப் ஆச்சுன்னா கால் சைடு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இல்லை கேப் டவுன் ஆச்சுன்னா புட் சைடு நல்ல ஒரு இறக்கம் இருக்கும். அதை மீன் புட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். பட் ஒரே ஒரு சிக்கல், நார்மல் டேஸ்லேயே இது ஒரு 90% மேலேயே அக்யூரேசி சொல்ல முடியும். பட் நாளைக்கு எக்ஸ்பைரியாக இருக்கிறதுனால இது சொன்னபடியே நடக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா எல்லாமே ஒரு வாய்ப்பு தானே தவிர 100% மார்க்கெட்டில் யாரும் சொல்ல முடியாது. முக்கியமாக எக்ஸ்பைரி டே அன்றைக்கி எதுவும் நடக்கலாம். அதுவும் பத்தாததுக்கு மந்த்லி எக்ஸ்பைரி வேறு. ஆனால் இது நடக்குதுங்கிற பட்சத்தில், அதுவும் எக்ஸ்பைரி டே அப்போ நடக்குதுங்கிற பட்சத்தில் ஒரு உண்மையான ஜாக்பாட் ட்ரேட் நாளைக்கு இருக்க வாய்ப்பு அதிகம் இது நடக்குதுங்கிற பட்சத்தில். ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷனோடவே நம்ம மூவ் பண்ணலாம். நாளைக்கு தெரியும். லைவ் அப்டேட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லைவ் அப்டேட் ப்ராப்பராக கிடைக்கும். தேங்க்யூ.